ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வியாழக்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோ. அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வியாழக்கிழமை காலையில் எனக்கு 5 மணிக்கெலாம் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் அதுக்கு ஸ்கூல் இருந்தது. ஸோ ஆதவுக்கு ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு தான் நான் வந்து வீடியோ எடுக்கவே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஆதவ் வந்து எப்போவுமே கிளம்பி ஸ்கூலுக்கு போகும்போது நான் எப்போவுமே சொல்கிற ஒரு வார்த்தை, ஆதவ் நல்லா படிக்கணும், ஆதவ் நல்லா படிக்கணும் அப்படி சொல்லி அனுப்புவேனா. அப்போ ஆதவ் வந்து என்னை கிண்டல் பண்ணுறதுக்காக தம்ஸ் அப் பண்ணுவேன். நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்ஸ் அப் காமிப்பேன். அவன் வந்து தம்ஸ் அப் காமிக்காமல் அதை டவுன் பண்ணி காமிப்பேன் விரலை. ஸோ அப்படி பண்ண அவங்க அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன நீ கிண்டல் பண்ணிகிட்ருக்க இந்த வயசுலையே அப்படி சொல்லிட்டு கோவப்பட்டார். இனிமேல் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அம்மா கேட்டாங்கன்னா மரியாதையாக நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்றது தெரியாது. அதை நம்ம தான் வந்து அந்த சின்ன வயசுலேயே திருத்தணும். இப்போவே அதை நம்ம விட்டுட்டோன்னு வைங்களேன், 5ல் வளையாதது 50ல் வளையாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பார்த்தீங்களா பழமொழி. ஸோ அது மாதிரி தான் சின்ன வயசுலேயே அவங்க என்ன தப்பு பண்ணாலும் சரி, அவங்களோட ஆக்டிவிட்டியில் ஏதாவது ஒன்று இதாக இருந்தால் நம்ம வந்து அந்த சின்ன வயசுலேயே திருத்திடணுங்க. ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்க ரொம்ப சேட்டையாகவே வளர்கிறாங்க. அதுவும் என்னோடய 2வது பையன்லாம் சொல்லவே வேணாம். முகில்லாம் பயங்கர சேட்டை. சில நேரம்லாம் பார்த்திங்கன்னா உட்காந்து அழுதுட்ருப்பேன். நான் ஊரில் கூட போயிட்டு எங்கள் அம்மாட்ட உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். கண்ணீர் விட்டு கதறிட்டு இருந்தேனே சொல்லலாம். அப்படி சேட்டை பண்ணுறான்னு சொல்லி. இப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, குழந்தைங்கன்னா அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி, வளர வளர சரியாயிரும் அப்படின்னு. ஆனால் அவங்க அப்பாட்ட இருக்கும்போது சேட்டை பண்ண மாட்டாங்க. அவர் பயங்கரமாக வந்து ரொம்ப மிரட்டி அடிக்கிற அளவுக்கு போயிடுவார். ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, பயந்து இருப்பாங்க அவங்க அப்பாட்டனா. ஸோ நம்மக்கிட்ட தான் நம்ம அந்த வேலையை காமிக்கிறது. ஸோ நேற்றுலேருந்து, அதாவது நேற்று இல்லை முந்தா நாள்லேருந்து வெயிட் லாஸ் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ஊருக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் நல்லா வெயிட் கூடிருச்சு. 62 கிலோவில் ஊருக்கு போனேன். இப்போ வந்து 66.6 இருக்குது கரண்ட் வெயிட்டு. ஓகே, ஒரு 4 கிலோ பக்கம் கூடியிருக்கு. அதை நம்ம ஈஸியாக குறைச்சிடலாம். ரொம்ப முன்னாடி மாதிரி ஓடி எஃபர்ட் போட அவசியம் இல்லை. கொஞ்சம் நம்ம டயட் ஃபுட் எடுத்தோம்னாலே ஈஸியாக வந்து குறைஞ்சிரும். ஸோ நான் நினச்சேன் வீடியோஸ்லாம் வெயிட் லாஸ் பற்றி நீ போட வேண்டாம், நம்மளாவே வெயிட்டை வந்து குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் இதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, இதுக்கு சிஸ்டர் இன்னும் போட்டு கஷ்டப்பட்டுருக்கீங்க, குறைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி தான் இருந்தேன். ஆனால் நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, வெயிட் லாஸ் வீடியோ போடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கும் அப்படி இப்படின்ட்டு. சரி ஓகே, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளை வந்து ஷேர் பண்ணலாம். ஏன்னா சில பேருக்கு தெரியாது எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதுன்னு தெரியாது, எப்படி ஃபுட்டு எடுத்துக்கிறதுன்னு தெரியாது. சரி ஓகே, நம்ம வீடியோஸ் பார்த்து யாராவது அதை ஃபாலோ பண்ணால் நமக்கு நல்ல விஷயம் தானே அப்படின்னு. அதுவும் நியூசிலாந்துலேருந்துலாம் ஒரு சிஸ்டர் எனக்கு வந்து பர்சனலாகவே இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி என்னோடய நம்பர்லாம் கேட்டாங்க. வெயிட் லாஸ்க்காண்டி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த சிஸ்டருக்காகவே கூட நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அவங்க வந்து கேட்டாங்க. அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, காலையிலேயே வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் தான் நினச்சேன். ஆனால் டைம் இல்லைங்க. அந்த பசங்களை வச்சுக்கிட்டு எப்படி மேனேஜ் பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப பிஸியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு செம்பு நிறைய நல்லா தண்ணி குடிச்சிடுவேன். குடிச்சிட்டு ஒரு 5 ஊற வச்ச பாதாம் வந்து சாப்பிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து சுண்டல் தான் எடுத்துக்கிட்டேன், வெள்ளை சுண்டல். நம்ம வெயிட்டை வந்து குறைக்கணும்னு நினச்சா நல்ல ஹை ப்ரோட்டீன் சாப்பிடணுங்க. ஹை ப்ரோட்டீனாக உள்ளதை குவான்டிட்டி கம்மியாக சாப்பிடணும். ஸோ எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் நம்ம எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம பசியை வந்து கட்டுப்படுத்தும். ப்ரோட்டீன் கம்மியாக உள்ளதை எடுத்தோம்னா நம்ம அடிக்கடி பசிக்கிற மாதிரி இருக்கும், நிறைய சாப்பிட்ற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் ப்ரோட்டீன் அதிகமாக உள்ளதை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு கப்பு நிறைய சுண்டல் வந்து சாப்பிட்டேன். அதுவே எனக்கு வயிறு ஃபில்லிங்காக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து இது முட்டை பொரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அவங்க வந்து ஆஃபீஸ் கிளம்பணும். ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு 2 ஆம்லேட் வந்து போட சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக இது. அப்புறம் ஓட்ஸ் இருந்துச்சு, அதை வந்து அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் எப்போவுமே இந்த ஓட்ஸ் இந்த மாதிரியான இதெல்லாம் நான் வாங்கவே மாட்டேங்க. ஏன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற மில்லட்ஸே பார்த்திங்கன்னா நல்ல இது சத்துக்கள் அதிகமாக இருக்குது. எதுக்காக நம்ம வெளிநாட்டில் உள்ளதை வாங்கணும்? அதுவும் அது விலை கூடவும் இருக்கும் ஓட்ஸ் எல்லாமே. அதே ராகி, கம்பு இதெல்லாமே நம்ம பார்த்தோன்னா விலை குறைவாக இருக்கும். ஸோ ஓட்ஸை விட நம்ம ஊர் தானியங்களில் சத்துக்கள் அதிகமாக இருக்குன்னு நான் நம்ம ஊரில் கிடைக்கிறது தான் நான் வாங்கி சாப்பிடுவேன். நான் ஊருக்கு போன டைம் பார்த்து என் வீட்டுக்காரரு அவர் சாப்பிட்றதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ் வாங்கி வச்சுருந்தாரு. ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு நாள் வந்து சாப்பிட்டு பார்த்தேன்.
மற்றபடி விலை அதிகம் கொடுத்து வாங்கி நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அவருக்கு முட்டை பொரிச்சு கொடுத்துட்டு அவர் ஓட்ஸில் வந்து கொஞ்சம் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இது வந்து முகிலுக்கு வந்து ரசம் வச்சுருந்தோம் காலையிலேயே, கொஞ்சம் ரைஸ் வச்சு ஆதவுக்கு ஸ்கூல் அனுப்பையில் காலையிலேயே கொஞ்சம் ரசம் வச்சு கொடுத்துறது. ஏன்னா அவனுக்கு அந்த என்ன சொல்கிறது, ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி தாங்க ஃபுல்லாக இங்கே. ஏன்னா இங்கே வந்து கிளைமேட் வந்து ரொம்ப ஹாட்டான இதுதான். அதனால் வந்துட்டு ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி எப்போவுமே வந்துட்டு போயிட்டே இருக்கனால அது ஒத்துக்கிற மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு. ஸோ அதனால தான் வந்து அவனுக்கு அந்த இருமல் சளின்றது அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் ஊர்லேருந்து திப்பிலி வாங்கிட்டு வந்திருந்தேன் கொஞ்சம் நாட்டு மருந்து கடைகளில். அதை வச்சு நான் காலையில் ரசம் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வச்சு முட்டை வச்சு தான் அதுக்கு கொடுத்துருந்தேன். அப்புறம் முகிலுக்கும் ஒரு முட்டை ஆம்லேட் மாதிரி போட்டு திப்பிலி ரசம் வச்சு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் முறுக்கு செய்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஊரில் இருந்து தான் நான் மாவு கொண்டு வந்திருந்தேன். இந்த மாவு வந்து எப்படி அரைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. நேற்று வந்து ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் முறுக்கு சுடுற மாதிரி. அதை பார்த்துட்டு நிறைய பேர் ரெசிபி போடுங்கன்னு சொன்னீங்க. இது வந்து ரொம்ப பெரிய வேலைலாம் இல்லைங்க. நாங்கள் எப்படி மெஷர்மெண்ட் எடுத்தோன்னா, அதாவது எங்கள் அம்மா தான் எனக்கு அரைச்சி கொடுத்தாங்க. பச்சரிசி உளுந்து மட்டும்தான். இப்போ ஒரு உலக்கு எடுத்துக்கோங்க. காமனாக ஒரு உலக்கில் 4 உலக்கு பச்சரிசி எடுக்கிறீங்கன்னா அதில் ஒரு உலக்கு உளுந்து போட்டுட்டு அரைச்சிட வேண்டியதான். உளுந்தை மட்டும் நல்லா வறுத்துட்டு, நல்லா ஸ்மெல்லு வர்ற மாதிரி வறுத்துட்டு பச்சரிசியோடு போட்டுட்டு மில்லில் போய் அரைச்சிட வேண்டியதாக. ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நான் அரைச்சி மாவை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஊரில் தான் முறுக்கு சுட்டு கொண்டு வரலான்னு பார்த்தேன். எங்களால் சுட முடியல அந்த டைமில். ஸோ அதனால் மாவு அம்மா கொடுத்து விட்ருந்தாங்க. ஸோ இப்போ முறுக்கு செய்கிறதுக்கு வந்து நான் வந்து ஒரு 3 கப் அளவுக்கு வந்து மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு, ஓமம், அதுக்கப்புறமா எள், அப்புறம் ஒரு குழிக்கரண்டி நிறைய எண்ணெய் வந்து நல்லா காய வச்சுருந்தேன். பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி, எந்த எண்ணெய்னா நல்லெண்ணெய் தான் நான் வந்து எடுத்து சுட்டேன் நேற்று. ஸோ நல்லெண்ணெய் நல்லா நம்ம முறுக்கு போடுற அளவுக்கு நல்லா காய வைப்போம் பார்த்திங்களா, அந்த நல்லா சுட சுட இருக்கணும். அதை வந்து அதில் வந்து ஊற்றிட்டு, அப்புறம் தண்ணி வந்து லைட்டாக வெதுன்னு சுடு பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் ஊற்றி நல்லா வந்து கை பொறுக்கிற மாதிரி இருக்கணும் தண்ணி. ஸோ அதை வச்சுமே வந்து நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். மாவு பதம் வந்து ரொம்ப முக்கியங்க. தண்ணி நிறைய சேர்த்துடக்கூடாது, அதே மாதிரி கம்மியாகவும் சேர்த்துடக்கூடாது. நிறையா சேர்த்துட்டிங்கன்னா அந்த புளிகிற உரலில் வந்து ஒட்டிக்கிறோம். அதே நீங்கள் கம்மியாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா மாவு வந்து ஹார்டாயிரும். நம்மளால் வந்து புஷ் பண்ணி புளிய முடியாது முறுக்கு. ஸோ அந்த தண்ணி பதம்ன்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் கொஞ்சம் நமக்கு சாஃப்டாக கொடுக்கும், மாவை வந்து இலக்கி கொடுக்கும். இல்லைன்னா இந்த இது ஊற்றுவாங்க, டால்டா இருக்குது பார்த்திங்களா, வனஸ்பதி, அதை காய்ச்சி ஊற்றலாம். இல்லைன்னா பட்டர் கூட சேர்க்கலாம். நான் பட்டர் வந்து சேர்த்து ஒரு டைம் பண்ணேன். ரொம்ப மாவு இலக்கிடுச்சு, முறுக்கு மாதிரி வராமல் கட்டாய் வந்தது. ஸோ அதிலேருந்து நான் வந்து இந்த காய்ச்சி எண்ணெய் தான் ஊற்றுறது. ஸோ எல்லா மாவையும் வந்து நல்லா வந்து இது பண்ணிவிட்டு வந்து உரலில் போட்டு புளிய ஆரம்பிச்சிட்டேன். என் வீட்டுக்காரர் நல்லெண்ணெயில் தான் வந்து பண்ண சொன்னார். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். இல்லை நல்லெண்ணெயிலே பண்ணால் தான் நல்லா இருக்குன்னு. ஆனால் நல்லெண்ணெயில் பண்ணால் வந்து ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது, அது ஒரு மாதிரி வாடடிக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படியும் முறுக்கு வந்து ரொம்ப நாள் வராது. சின்ன பசங்களாக இருக்கிறதுனால வந்து சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. எப்படியும் ஒரு வாரத்தில் காலி ஆகிடும். ஸோ அதனால் நல்லெண்ணெயிலே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து பண்ணேன். ஃபஸ்ட்டு முறுக்கு நான் உரலில் போட்டு புளியும் போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எண்ணெய் பயங்கரமாக பொங்க ஆரம்பிக்கும். இந்த எண்ணெய் சன்ஃப்ளவர் எண்ணெய் மாதிரி நார்மலாக இருக்காது, அப்படியே நுரையாக பொங்கி தள்ளும். ஸோ அது எனக்கு கொஞ்சம் பயமாயிருச்சு. அதுக்கப்புறம் டப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா எதுவும் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டு பயத்தோடு தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். டப்புன்னு வெடிக்கும் பின்னாடி வந்துட்டேன். அப்புறம் என் வீட்டுக்கார் வந்து மாடியில் போய் கண்ணாடி எடுத்து மாட்டிக்கோ, அதுக்கப்புறம் க்ளவுஸ் எடுத்து மாட்டிக்கோ, அதை மாட்டிக்கோ, இதை மாட்டின்னு சொன்னார். அதோட சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். எத்தனை போட்டு தான் முறுக்கு சுடுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், எண்ணெய் தெரிச்சிச்சுன்னா அவ்வளோதான், மூஞ்சி இதில் தெரிச்சிச்சுன்னா அவ்வளோதான், ரொம்ப வலிக்கும், அசிங்கமாக போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இல்லை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஃபஸ்ட் டைம் போடையில் மட்டும்தான் அந்த மாதிரி டப்புன்னு வெடிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா நார்மலாகிடுச்சு. மேபி அந்த முறுக்கு இது பண்ணுறதுல அந்த உரலில் வந்து லைட்டாக தண்ணி உடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கூட இருக்கலாம். நான் அப்படி இருந்தும் நல்லா தொடச்சிட்டு வெயிலில் காய வச்சு தான் பண்ணேன். இந்த மாவை வந்து கையில் தொட்டுட்டு உள்ளே உரலில் வைக்கிறோம்ல, அப்போ அந்த கையில் உள்ள தண்ணி வந்து அதில் வடிஞ்சிருக்கும் போல். ஸோ அது வந்து எண்ணெயில் படம் தான் வந்து இதாக இருக்குது. அப்புறம் ஒரு துணி எடுத்துகிட்டு கையில் வச்சுக்கிட்டேன். கையில் வந்து நனைச்சிட்டு நம்ம மாவு எடுத்து உள்ளே வச்சுட்டு கையில் ஈரம் படாமல் தொடச்சிடணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் டைரெக்டாக எண்ணெயில் புழிஞ்சு விடாமல்
இந்த மாதிரி தனியாக ஒரு கிண்ணத்துலையோ இல்லைனா எதுலையாச்சும் புழிஞ்சு வச்சுட்டு நம்ம கையிலே எடுத்து போடுற மாதிரி. ஏன்னா மாவு பதம் வந்து நல்லா வந்து இறுக்கமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம கையிலே எடுத்து வந்து போட்டுடலாம். இந்த கரண்டி இருக்கும், இந்த குழி குழியாக ஓட்ட கரண்டி இருக்கும், கண்ணு கரண்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் தான் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா அதில் புழிஞ்சு அப்படியே போடுவாங்க. அந்த கரண்டி என்கிட்ட இல்லை, நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் இந்த மாதிரி கிண்ணத்தில் வந்து வச்சேன். என் பசங்களுக்கு முறுக்குனா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. என் சின்ன பையனுக்கெலாம் முறுக்கு தான். பார்த்திங்கன்னா காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, நைட் சாப்பாடு 3 வேளையும் முறுக்கு கொடுத்தா சாப்பிட்டுக்கிடுவான். ஸோ அதனால் முகிலுக்காக வேண்டியே நான் எங்கள் அம்மாட்ட மாவு அரைச்சி வாங்கிட்டு வந்திருந்தேன். அவன் நல்லா சாப்பிடுவான். அங்கே ஊரில் இருக்கவும் எங்கள் அம்மா அடிக்கடி கடைக்கு போகையில் முறுக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அம்மாவும் பொட்டி கடை வச்சுருக்காங்களா, ஸோ அதனால் கடையில் இருக்கிறதே எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. ஸோ அப்போ நல்லா முறுக்கு சாப்பிட்றானே, நான் முறுக்கு சுட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மாவுலாம் அரைச்சோம். அதாவது 2 நாளைக்கு முன்னாடி சுடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து இந்தியாவிலேருந்து ப்ரூனை வந்து கிளம்பும்போது சுடுவோம். ஏன்னா லாஸ்ட் டைம் சுட்டால் தான் அது வந்து என்ன சொல்கிறது, பதத்து போகாமல் நம்ம உடனே கொண்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. கடைசியாக பார்த்தா நம்ம அந்த லக்கேஜ் பேக் பண்ணுறது, இது பண்ணுறது அப்படி இப்படின்னு கொஞ்சம் டென்ஷன் ஆயாச்சு, பிஸியாகியாச்சு பொருட்கள் வாங்க வைக்கன்னு சொல்லிவிட்டு. அதோட சுட முடியல. அதில் ஃபைனலாக மாவே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். முறுக்குமே நல்லா வெள்ளையாக சூப்பராக வந்தது. ஒரு சில பேர் இதெல்லாம் சேர்ப்பாங்க, பொட்டுக்கடலை சேர்ப்பாங்க, பாசிப்பருப்பெல்லாம் சேர்ப்பாங்க. பட் எங்கள் அம்மா வந்து உளுந்து பச்சரிசி மட்டும்தான் வந்து சேர்த்து வந்து பண்ணுவாங்க. நல்லா இருந்தது டேஸ்ட்டு. நல்லாவே மொறு மொறுன்னு சூப்பராகவும் வந்துருந்தது, நல்லா முறுக்கும் வெள்ளையாகவும் வந்திருந்தது. நம்ம வீட்டிலையே ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோன்னு வைங்களேன், இந்த ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடும்போது அதில் கொஞ்சம் எடுத்து அப்படியே வச்சு விட்றலாம். ஆதவுக்கு வந்து நான் அதிகமாக இந்த நட்ஸு ஏதாச்சும் கொஞ்சம், இல்லைனா ஆப்பிள் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு டெய்லி கொடுக்கவும் அவனுக்கு டெய்லி அதை சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிச்சு. என்ன வேணா முறுக்கா 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 வேணுமா? முறுக்கா என்னதா அது? முறுக்கு மாவா? உனக்கு பிடிக்குமா? எப்படி இருக்குங்க முறுக்கு? டேஸ்ட் பற்றி சொல்லுங்க. நல்லா இருந்திருக்குல்ல? இல்லை வேகாமல் இருந்துச்சுன்னா அது முறுக்கு எப்படி இருக்கு? அம்மா சுட்ட முறுக்கு நல்லா இல்லையா? என்ன அதை புதுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? நல்லா இருக்கா இல்லையா? ஃபைனலாக எல்லா முறுக்கையுமே சுட்டுட்டு நல்லா ஆற வச்சுட்டேன். ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு கவரில் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்ருக்கேன். ஊராக இருந்ததுன்னா நம்ம இந்த சம்படம் வச்சுருப்போம், சில்வர் பாத்திரம், இல்லைனா சில்வரில் தூக்கு, இந்த மாதிரிலாம் தூக்கு சட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அதுவும் எங்கள் அம்மாலாம் சீர் கொடுத்ததெல்லாம் எனக்கு நிறைய பாத்திரங்கள் இருக்குது. பட் இங்கே வரும்போது நம்ம நிறைய எடுத்துகிட்டு வர முடியாது பாத்திரங்கள்லாம். ஏன்னா நம்ம இங்கே பெர்மனெண்ட்டாக வந்து இருக்க போகிறது இல்லைல்ல, நம்ம மூவ் ஆகி போயிடுவோம். அதனால் நிறைய நாங்கள் எடுத்துகிட்டு வரல. இங்கே வந்து தான் ஒரு சில பாத்திரங்களே வாங்கினோம். கொஞ்சம் பாத்திரங்கள் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஜிப்லாக் கவர் இருந்தது. வெளியில் வச்சாலும் பதத்து போயிடும். அதனால் இந்த மாதிரி ஜிப்லாக் கவர் தான், பிளாஸ்டிக்கில் தான் போட்டு வச்சேன். என் வீட்டுக்கார் பிளாஸ்டிக்கில் வைக்காத வேறு இதில் வை அப்படின்னு சொன்னார். துணிப்பையில் வச்சாலும் நம்ம காற்று போய் வந்து இதாயிரும். ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வச்சா தான் காற்று போய் இதாகாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டேன். ஸோ எப்படி 2 பாக்கெட் கிட்ட வந்துச்சு. நான் 3 கப்பு மாவுக்கு நிறையாவே. ஒரு சிலது மட்டும் கொஞ்சம் எண்ணெயிலேயே வந்து வச்சுட்டேன்னா அதனால் லைட்டாக கலர் வந்து மாறிடுச்சு. கருகி போல் நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் கலர் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. ஏன்னா இவங்க முறுக்கு சுட்டுட்ருக்கையிலே இந்த பசங்களையும் பார்த்துட்டு அப்படியே இருந்தேன்னா அதில் அப்படியே இதாகிடுச்சு. ஓகே, ஃபைனலாக வந்து ஒரு 2 வாரத்துக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனை இல்லை, ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.